ஆக்டர் விஜய் அவர்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டுடைய எதிர்ப்புல தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவையா? படாலம், திருப்போரூர், பன்னூர், அப்புறம் பரந்தூர் அப்படிங்கிற 4 இடத்துலயுமே ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்றாங்க. ஏர்போர்ட் வரதே பப்ளிக் யூட்டிலிட்டிக்காக தான். அப்ப பப்ளிக் ஒப்பீனியனும் ஒரு ஏர்போர்ட் இன்னைக்கு டெவலப் பண்ணி அதை ஆக்சசிபிள் ஆக்கணும்னு சொன்னாக்க மினிமம் 10 வருடங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 910 நாட்களா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசியல் ஆதாயம் அதில் இருக்கின்றதுனால இங்க ஏர்போர்ட் வேணாம்னு சொன்னா எங்க ஏர்போர்ட் வேணும்னு சொல்லணும். இதுக்கு சட்டத்துல பல அப்ரூவல் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப அந்த அப்ரூவல் யார் கொடுக்கணும்? பரந்தூர் கிட்ட நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அங்க கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்தா சேஃப்டியா இருக்குமா? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ சென்னையில பரந்தூர் அப்படிங்கிற இடத்துல மக்கள் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல ஆக்டர் விஜய் அவர்கள் டர்ன்ட் பாலிட்டிஷியன், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு இப்போ பொலிட்டிஷியனா உருவெடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கல அரசியல பரந்தூர் ஏர்போர்ட்டுடைய எதிர்ப்புல தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவருடைய அரசியல் அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பை தாண்டி ஃபர்ஸ்ட் சென்னையில ஆல்ரெடி ஏர்போர்ட் ஆகப்பட்டது திருசூலத்துல இருக்கு. அதாவது மீனம்பாக்கம் திருசூலம்ல அந்த ஏர்போர்ட் இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கு, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவையா முதல் கட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சென்னைக்கு இன்னும் பெரிய ஏர்போர்ட் சென்னைக்கு தேவை. காரணம் என்னன்னா வெளிநாடுகள் போறதா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் ரீசன்ஸா பாத்தீங்கன்னாலும் சென்னையை தொட்டு தான் பல பிசினஸ் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஓஎம்ஆர் எடுத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் எடுத்தீங்கன்னா பல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு, கொரியன் கம்பெனிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல சென்னை தான் ஆட்டோமோட்டிவ் ஹப். அதுவும் ஸ்ரீபெரும்புதூர் தான் ஆட்டோமோட்டிவ் ஹப். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாயோட சப்சிடரி, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிகள், அந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு. அதுல பாத்தீங்கன்னா சென்னை தான் பிரதானமா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஏர் டிராபிக் ஆகப்பட்டது சென்னையில இப்போ 2.2 crore பீப்புள் ஏர்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை. அந்த ஏர்போர்ட் ஆகப்பட்டது எங்க வரணும் அப்படிங்கிறது அதோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நெசசிட்டியை எப்போ ஃபீல் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ரூவல்ஸ் 1995ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அப்பயே இன்னொரு அடிஷனல் ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த வருடமாகப்பட்டது 1998ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பல இடங்களை எந்த இடத்துல ஏர்போர்ட் வரணும், வந்தா எப்படி அது ஆக்சசிபிளா இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்க்கும் பொழுது பல ஸ்டடீஸும் பண்ணாங்க. 1998ல இருந்து 2007 வரைக்கும். 2007ல சீஃப் மினிஸ்டர், அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் புது ஏர்போர்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 4820 ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கும் அந்த ஏர்போர்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ பரவாயில்ல, எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி. அது பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், அங்க இருக்கக்கூடிய இடத்துடைய பிரைஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சது. ஸ்ரீபெரும்புதூர் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா அங்க மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறிட்டு இருக்கிறதுனால நிறைய ஃபாரினர்ஸ் பிசினஸ் ரீசன்ஸ்க்கு வரதுனாலையும் ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாகவும் இங்க இருக்கக்கூடிய திருசூலம் மீனம்பாக்கத்தில் இருக்கிறத டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாகவும் பயன்படுத்துறதுக்கான திட்டங்கள் யோசிச்சிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது முக்கியமா இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னா லேண்ட் அக்விசிஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்றதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் தொடர்ச்சியா இருந்ததுனால இன்ஃபேக்ட் ஏர்போர்ட் எங்க வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இல்ல காஞ்சிபுரம் கிட்ட அப்படின்னு அனலைஸ் பண்ணும்பொழுது இனிஷியலா தமிழ்நாடு கவர்மெண்ட் மாமண்டூர் அப்படிங்கிற இடத்துல தான் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதுவும் சென்னைக்கு அருகில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சப்சிக்வெண்டா மாமண்டூர்ல லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னுட்டு டிஎம்கே ஆட்சி 2022ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டடியில முக்கியமா 4 இடங்கள் சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இடம் படாலம், 2வது இடம் திருப்போரூர், 3வது இடம் பன்னூர், அதுக்கப்புறம் பரந்தூர் அப்படின்னு 4 இடங்கள் சூஸ் பண்ணி இது பாசிபிள் சைட்ஸ் ஃபார் ஏர்போர்ட் வேணும். ஏன்னா 2035க்கு அப்புறம் ஏர் டிராஃபிக் சென்னை அதிகமாயிடும். கிட்டத்தட்ட 10 கோடி பீப்புள் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 10 கோடி பீப்புள் டிராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு கவர்மெண்ட் வராங்க. ஏன்னா ஒரு ஏர்போர்ட் இன்னைக்கு டெவலப் பண்ணி அதை ஆக்சசிபிள் ஆக்கணும்னு சொன்னாக்க மினிமம் 10 வருடங்கள் ஆகும். அப்ப 10 வருடங்கள் ஆகும்னு சொன்னா அப்ப இப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் 2030க்குள்ள ஏர்போர்ட் ஆக்சசிபிள் ஆகும். டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு ஃபுல் டிராஃபிக் ஆப்ரேட் பண்ண முடியும்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய திருசூலம் மீனம்பாக்கம்ல இருக்கக்கூடியதை அந்த ஏர்போர்ட்டோட கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாக்க சிஎம்ஆர்எல் மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் வரணும். எப்படி வெளிநாடுகளில் ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவில் நீங்கள் ஏர்போர்ட் டு சிட்டி வந்து மெட்ரோவில் கனெக்ட் ஆகிருக்கோ, அந்த மாதிரி மெட்ரோவில் வந்து நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் எடுத்துகிட்டு வந்து திருசூலம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் கனெக்ட் பண்ணாதான் உங்களால் வந்து ஏர்போர்ட் ஆக்சசிபிலிட்டி வந்து காமன் பீப்புளுக்கு கொடுக்க முடியும். அப்படின்னு இருக்கும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த 4 இடங்கள், அதாவது படாலம், திருப்போரூர், பன்னூர், அப்புறம் பரந்தூர் அப்படிங்கிற 4 இடத்துலையுமே ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது ஆகஸ்ட் 2022 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்றாங்கன்னா பரந்தூர் அப்படிங்கிற இடத்த வந்து செலக்ட் பண்ணி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இடத்த செலக்ட் பண்ணி அங்கதான் ஏர்போர்ட் வரணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அந்த ஏர்போர்ட் ஆகப்பட்டது கிட்டத்தட்ட 4000 ஏக்கருக்கு மேற்பட்ட இடத்த வந்து அக்வயர் பண்ணணும் பொழுது இந்த இடத்தையும் வந்து அக்வயர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னமோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமா வந்து 2022 இதை பார்க்கும் பொழுது சிட்டி டு அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் மெட்ரோ ஆக்சஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி வந்து போரூர் இந்த இடம்லாம் மெட்ரோ ப்ராஜெக்ட் வரதுனால அதை கனெக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் ஏர்போர்ட்லன்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபீஸிபிளாக இருக்கும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசைட் பண்ணி, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் டிசைட் பண்ணி 2022 அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் அக்வயர் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 910 நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க போராடக்கூடியதும் நியாயம்தான். பட் இதில் கொஸ்டின் என்னன்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இந்த இடத்த அக்வயர் பண்ணி 20,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஏர்போர்ட்டை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்தாலும் இதுக்கு சட்டத்தில் பல அப்ரூவல் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ அந்த அப்ரூவல் யார் கொடுக்கணும், அந்த அப்ரூவல் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது சட்டத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏர்போர்ட் வரணும்னாக்க ஸ்டேட் கவர்மெண்ட் மனசு வச்சா மட்டும் கிடையாது, ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதாவது யூனியன் கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 2022 ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் அக்வயர் பண்ண முடியுமா, அங்கே வந்து ஃபீசிபிலிட்டி லேண்ட் அக்வயர் பண்ண முடியுமா, அங்கே இருக்க லோக்கல் பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அந்த ஏர்போர்ட்டை செயல்படுத்தணும், அந்த ப்ராஜெக்டை செயல்படுத்தணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து 2 வருஷமா தொடர்ச்சியாக இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும் பொழுது ஆகஸ்ட் 2024, அதாவது போன வருஷம் யூனியன் கவர்மெண்ட் வந்து சைட் கிளியரன்ஸ் அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு, டிட்கோக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டிட்கோ கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டு பரந்தூரில் தொடங்கிறதுக்காக அந்த அப்ரூவல் கொடுத்த ஆர்டர் காப்பிலே பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்காங்க 70 கிலோமீட்டர்ஸ்லேருந்து பரந்தூர் இருக்குது, அதனால இந்த கிளியரன்ஸ் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 2024 அப்ரூவலும் கொடுத்துட்றாங்க. அப்போது இதை பற்றி வந்து பாராளுமன்றத்துலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணப்படுது. அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணப்பட்டது என்னன்னா, பரந்தூர் கிட்ட நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு, அந்த வாட்டர் பாடிஸ் இருக்கிறதுனால அங்கே கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்தா சேஃப்டியாக இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டினும் விவாதிக்கப்படுது பார்லிமெண்ட்ல. அந்த கொஸ்டின் இருந்து கூட யூனியன் கவர்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 2024 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, சைட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சைட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்க எல்லா ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் அவங்க சொல்றது என்னன்னா, இது வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்கும், அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதிக்கும், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாடிஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்காங்க. ஏன்னா ஏர்போர்ட் வரதே வந்து பப்ளிக் யூட்டிலிட்டிக்காக தான். அப்போ பப்ளிக் ஒப்பீனியனும் அங்கே உண்மையாலே அது அஃபெக்ட் ஆகுமான்னு அப்படிங்கிற மறுபரிசீலனை பண்ண வேண்டிய இடத்துலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஜிசிஏ அப்படிங்கிற அத்தாரிட்டியும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருந்தாலும் இன்னொரு மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுக்கணும். என்றைக்குமே ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா சட்டத்தின் கீழே ஒரு மினிஸ்ட்ரியும் அப்ரூவல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது சைட் கிளியரன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, டிஜிசிஏ அப்ரூவல் கொடுக்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து கிளியர் பண்ணணும். அப்போ யூனியன் கவர்மெண்ட் கிளியர் பண்ணாதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஏர்போர்ட்டை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஏர்போர்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் டெண்டர்ஸ் ஃப்ளோட் பண்ணுவாங்க. டெண்டர்ஸில் வந்து எல்லாரும் கோட் பண்ணுவாங்க, டெண்டர்ஸ் யாருக்கு அப்ரூவ் ஆகுதோ அவங்க ஏர்போர்ட் டெவலப் பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த ப்ராசஸ் வந்து கேரி த்ரூ பண்ணுவாங்க. பட் பிரைமரி அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது டிஜிசிஏ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் முடியும். அப்படி பார்க்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பரந்தூருக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த இடத்துல ஏர்போர்ட் வரணும்னு நினைக்கிறாங்க, யூனியன் கவர்மெண்ட்டும் இங்கே ஏர்போர்ட் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது லோக்கல் பீப்புள் கிட்டத்தட்ட 910 நாட்களா அந்த இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ போராட்டம் நடத்தக்கூடிய அவங்களுடைய ப்ரொபோசல் என்னன்னா, இங்க வந்து ஏர்போர்ட் வந்தா இங்க இருக்கக்கூடிய விவசாயம் பாதிக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்டர்ப் ஆகும், அது வந்து மூடக்கூடிய இடத்துக்கு வரலாம், அதனால ஏர்போர்ட்டுக்கும் பிரச்சனை ஆகுன்ற அந்த கன்சர்னும் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க என்விரான்மெண்டலிஸ்ட். மூணாவது இஷ்யூ என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பசுமையா இருக்கக்கூடிய இடங்கள், அதை தாண்டி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆல்ரெடி ஃப்ளட் வந்துகிட்டு இருக்கு, அதனால பல பிரச்சனை வந்து சென்னையில் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்ரீபெரும்புதூரும் இதனால் இந்த மாதிரி பாதிக்கப்படுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வராங்க. ஏன்னா ஏர்போர்ட் டெவலப் பண்ணும்பொழுது பல இஷ்யூஸை வந்து சுற்றி இருக்கவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் 910 நாட்களாக கிட்டத்தட்ட போராடிட்டு இருக்காங்க. பட் அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ப்ரொபோசல்ஸை பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த தருணத்தில் தான் ஆக்டர் டர்ன்ட் பாலிட்டிஷியன் விஜய் அவர்கள், இந்த சட்ட கிளியரன்ஸ் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, மெட்ரோ ப்ராஜெக்ட் சிஎம்ஆர்எல் வந்து அங்கே கனெக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸை பார்த்துட்டு இருக்க தருணத்தில் ஆக்டர் விஜய் அவர்கள் நேற்று களத்தில் இறங்கி அங்கே வந்து மக்களோட நான் இருக்கேன் அப்படிங்கிற அட்டென்ஷன், அரசியல்வாதிகள் அட்டென்ஷன் கிராப் பண்ணக்கூடிய விஷயம். என்னோட கொஸ்டின் ஒன்று தான், விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கலாம், ஆனால் சமுதாய நோக்கமாகப்பட்டது என்னைக்குமே இருந்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து மக்களோட நின்று களத்தில் நின்று நான் இருக்கேன் உங்களுக்காக இருக்கேன்னு சொல்றவர் அரசியல் கட்சி லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே மக்களோட நின்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கணும். பட் இன்னைக்கு அரசியல் ஆதாயம் அதில் இருக்குன்றதுனால அங்க போய் மக்களோட நின்று அந்த இடத்துல வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரக்கூடிய இடத்துல அரசியல் பண்றது தவறு. கொஸ்டின் என்ன, அந்த இடத்துல சமுதாயத்தை அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரியும் வாட்டர் பாடிஸை பாதிக்கிற மாதிரியும் ஏர்போர்ட் இருந்தா அதுக்கான ப்ரொபோசலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கவர்னர் வந்து விஜய் சந்திச்சாரோ அந்த மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ இல்லை சீஃப் மினிஸ்டர் அவர்களையோ சந்திச்சு என்ன மாதிரியான பாதிப்புகள் உருவாக்கும் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களோட சேர்ந்து போய் ரெப்ரசன்ட் பண்ணி ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்து பாலிசி சேஞ்சை கொண்டு வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும் விஜய் அவர்கள். அதை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் போராடுறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது வந்து அந்த போராட்டமாகப்பட்டது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கூட தெரியாம விஜய் அவர்கள் அங்க போய் என்னுடைய கல அரசியலை இங்க தொடங்குறேன் அப்படிங்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அரசியல் நோக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது இது அரசியலா தான் பார்க்கப்படணுமே தவிர இது உண்மையாலே அங்க ஏர்போர்ட் கொண்டு வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிற எண்ணத்தோட இது செயல்பட்டதா தெரியல. அது தாண்டி அங்க ஏர்போர்ட் வேணாம், டெஃபினட்டா சென்னைக்கு வந்து பெரிய ஏர்போர்ட் வேணும், எங்க ஏர்போர்ட் வேணுங்கிறத சொல்லணும்ல. இங்க ஏர்போர்ட் வேணாம்னு சொன்னா எங்க ஏர்போர்ட் வேணும்னு சொல்லணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ ஏர்போர்ட் வேணான்னு போராடுறவர் எந்த இடத்துல ஏர்போர்ட் வேணும்னு சொல்லணும். எந்த இடத்துல ஏர்போர்ட் செட்டப் பண்ணாலுமே அது மாமூடரா இருக்கலாம், இல்லை நீங்க காஞ்சிபுரத்தில் இன்னொரு இடமா இருக்கலாம், எங்க போனாலுமே சுற்றுச்சூழல் பாதிக்கும், அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பாதிக்கும், வாட்டர் பாடிஸ் பாதிக்கும். அப்போ ஸ்ரீபெரும்புதூர் வேணாம், அப்போ எந்த இடம், காஞ்சிபுரம் பரந்தூர் வேணாம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பரந்தூர் வேணாம், வேற விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் போனாலும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது இது பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காக மட்டுமே விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி இந்த இஷ்யூவை கிரியேட் பண்றதை தவிர டெஃபினட்டா இதனால மாற்றத்தை கொண்டு வரணும், இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசி எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் செயல்பட்டதா தெரியல. அதனால போராட்டம் பண்றவங்க நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எப்படி இன்டிமேட் பண்ணணும்னு பாருங்க. ஏன்னா அல்டிமேட்டா வந்து என்விரான்மெண்ட் மேல கன்சர்ன் இருக்கிறவங்க அங்க பரந்தூர் ஏர்போர்ட்ல வந்து இஷ்யூ வரும் அப்படிங்க நினைக்கிறவங்க அணுக வேண்டிய இடம் கவர்மெண்ட். போராடுறதை தாண்டி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சமூக ஆர்வலர்களோட சேர்ந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டா அது வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வருங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கும் டிஜிசிஏக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கும் நீங்க பிரசன்ட் பண்ணீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. பிரசன்ட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்கான ரிப்ளை வரலன்னா டெஃபினட்டா கவர்மெண்ட் வந்து ரிப்ளை கொடுக்கலன்னா அது மேல வந்து நீங்க கோர்ட்ல ரிட் மனு தாக்கல் பண்ணலாம். ஆர்டிகல் 226 படி ஆர்டிகல் 32 படி ரிட் மனு தாக்கல் பண்ணி டைரக்ஷன் வாங்கலாம். இது வந்து போராடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி பல மாற்றங்களை கொண்டு வரலாம்.
அரசியல் பண்ணணும்னு எண்ணத்தோட அங்க வந்து களத்துல இறங்கி என்னுடைய கள அரசியல் இங்க தான் தொடங்குறேன்னு சொல்றது வந்து கண்டிப்பா வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தானே தவிர உண்மையாலே ஏர்போர்ட் வேணுமா வேணாமான்ற எண்ணத்தினால கிடையாது. அப்படி இருந்திருந்தால் விஜய் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 910 நாட்களுக்கு முன்னாடியே உங்களோட சேர்ந்து பயணிச்சிருப்பாரு. இங்க அரசியல் ஆதாயம் தேடணும், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்க்கணும், யூனியன் கவர்மெண்ட்டையும் எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மட்டும்தான் அங்க வந்து அவர் போராடுறதே தவிர உண்மையான நோக்கம் இருந்திருந்தா அவருடைய அரசியல் பயணத்துல இன்னொரு இடத்துல எந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எந்த இடத்துல ஏர்போர்ட் வரணும்னு சொல்லல. இந்த இடத்துல மட்டும்தான் ஏர்போர்ட் வேணான்னு சொன்னா அது அரசியல் தான் பண்ண நினைக்கிறாரு விஜய் அவர்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய் அவர்கள் இதுல அரசியல் ஆதாயம் தேடினா கூட அட்லீஸ்ட் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு, வீட்டுல இருந்து வெளியில வந்திருக்காரு, மக்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காருன்றது டெஃபினட்டா நல்ல விஷயம். ஏன்னா தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அவரை வீட்டில இருந்தே போட்டோ வச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பர்த்டே வரும்பொழுது போட்டோ வச்சு அதுக்கு மாலை போட்டுட்டு இருந்தவர் இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்து என்னுடைய கள அரசியலை தொடங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள்.